தனியரசு அவர்கிட்ட போலான்னு பாக்குறேன். தனியரசு சார், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் கூட்டத்தை பாத்தீங்களா இன்னைக்கு? அவரு வேனுக்குள்ளேயே தான் இருந்தாரு. அவரு ரோட் ஷோக்கெல்லாம் போலாம். கூட்டம் ஸ்தம்பித்தது. உங்களால செக்யூரிட்டி கூட கொடுக்க முடியல. கடுமையான தாக்குதல் பாஜக மீதும் திமுக அரசின் மீதும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட எடுபட போகுது? ஒரு நாளைக்கே இப்படி. அதனாலதான் வார கடைசி இது ஒட்டுமொத்தமா விஜய் இளைஞர்கள் கூட்டம். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? முத கட்டமா இல்லையா, நடிகர் கட்சியை துவக்கி இருக்கிறார், 2 மாநாடுகளை நடத்தி முடித்து விட்டார். திரும்ப மக்களை சந்திப்பதற்காக தேர்தல் பரப்புரைக்கான துவக்க கூட்டம் தமிழ்நாட்டின் மையமாக இருக்கிற திருச்சி மாநகரத்தின் மையமாக இருக்கிற மரக்கடை காந்தி மார்க்கெட், அதெல்லாம் ரொம்ப இயல்பாகவே மக்கள் இருக்கிறதா படிக்கப்படுகிறது. அது ஒரு கட்சியின் தலைவர் தேர்தல் பரப்புரை துவக்கிறார். மகிழ்ச்சி ஜனநாயகத்தை மாற்றுகிறது இல்லை. ஆனா அவரு தனி விமானத்தில் வர ஏழைகளின் பங்காளன். எங்க முஸ்தபையா சொன்ன மாதிரி அவர் நான் ஏழைகளுக்காக மக்களுக்காக உழைக்க வந்துவிட்டே அப்படின்னு சொன்னாரு. ஆனா தனி விமானத்துல தான் வருது. தனி விமானத்தில் வந்த உடனே ஒரு விலை உயர்ந்த சொகுசு பஸ்ஸில் தான் வருவார். அந்த சொகுசு பஸ்ஸில் வந்தாலும் விமான நிலையத்திலிருந்து பரப்புரை கூட்டம் வருகிறவரை கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணிப்பார். அப்ப எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ், அதாவது எனக்கு தெரிய காலையில 6 தொலைக்கு இப்போ 2 மணி நேரம் எனக்கு தெரிய உலகத்திலேயே ஒரு நடிகர் அல்லது ஒரு கட்சி தலைவருக்காக நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலை செய்வதுன்னா இந்த செய்திதான். சார், இது அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அவர் வந்திருக்கலாம், ஆனா ஊர்ந்து வரக்கூடிய அளவுக்கு கூட்டம். அததான் முஸ்தபா சொல்றாரு. பாருங்க, மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க, வெகுண்டு வந்திருக்காங்கன்றாரு. நான் சொல்ல வரேன். அப்ப இப்ப நீங்க நாட்டு மக்களுக்கு சாதாரண மக்கள், அப்ப எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரலை லைவ் பண்ணும்போது அப்ப மக்கள் பார்க்கிற மக்களுக்கு அதன் மீது ஒரு அக்கறை அல்லது ஒரு தேடல் அல்லது ஒரு பாடம், அதன் மீது இதுவரைக்கும் பற்றில்லாதவர்களுக்கு கூட பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் போடும் பொழுது அந்த கூட்டத்தை காட்டி மக்கள் வெள்ளத்தை மிதந்து வருகிறார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு எல்லாரும் பெரும்பாலும் நம்ம தொலைக்காட்சியில பெரும்பாலான போட்டு சொன்னாங்க. ஒரு தொலைக்காட்சிக்கு அந்தந்த கட்சியினுடைய தொலைக்காட்சி தான் நேரலை செய்வாங்க. நான் கூட எடப்பாடி முஸ்தபையா சொன்னாரு, காங்கிரஸ் எல்லாம் நல்லா தெரியும். அப்ப எல்லா தொலைக்காட்சியிலையும் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர், பாரம்பரியமுள்ள அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் 4 முறை மக்களுக்கு பரப்புரை செய்தார். 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த எதிர்கட்சி தலைவர் சொல்ற அந்த கருத்து அங்கதான் ஒரு கேள்வி வருதுயா. நீங்க சொல்றீங்க எடப்பாடியாருடைய பிரச்சாரத்தோடுன்னு. அவருக்கு 23 கண்டிஷன் போடல. அவருக்கு நீங்க 10 நிமிஷம் தான் பேசணும்னு கண்டிஷன் கொடுக்கல. 1000 பேர் தான் இருக்கணும்னு சொல்லல. அப்படின்னா நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் இந்த அரசால்றதுதான் முஸ்தபா குற்றச்சாட்டு. அதுதான் யாராவது எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே ஒரு மாநகரத்துல தேசிய நெடுஞ்சாலையில லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிற ஒரு பொது சாலையில ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு முஸ்தபா மனசாட்சியோட சொல்லட்டும். எந்த கட்சிக்காவது இந்தியாவில அல்லது உலகத்துல இது மாதிரி வாகன பேரணி நடத்துறதுக்கு போக்குவரத்தை எல்லாம் துண்டித்து நிறுத்திவிட்டு பெரிய வடகொரியாவில் இருக்கிற அதிபர் இருக்காங்கல்ல, பெரிய சர்வாதிகாரிகள் ராணுவ நாடு கூட கிடையாது, நன்கும் பர்மாவோட கூட கிடையாது. இது ஒரு பெரிய இளவரசை போல பட்டத்து இளவரசரை போல ஆட்சி இல்ல. இதெல்லாம் இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? இந்த நாட்டுல யாரும் இந்த நாட்டை பராமரிக்கிறா? பொதுமக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு அரசியல் கட்சியில் ஒரு சாதாரண நடிகர், ஒரு பாரத கூட கிடையாது, ஒரு இதுவரைக்கும் அரசியல் எந்த பயிற்சியும் இல்லாத ஒருவரால இப்படி கொண்டுட்டு நீங்க பவனி ரோட் ஷோ காரணம்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையா ஒரு செல்வாக்கு கொடுப்பதை போல ஒரு தோற்றத்தை இருப்பாங்க. சரி, பரவாயில்ல. நீங்க நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக இன்று களம் வந்து விட்டார் அப்படின்ற வார்த்தைய நீங்க ஒப்புக்கல? அப்போ இல்லையா, இப்ப ஒரு நடிகரா இருக்கிற மக்கள் பார்த்து விரும்புவாங்க, நம்ம கூட அதுல மாற்றுகிறது. ஆனா ஒரு நடிகர்
அந்த திரைப்பட காட்சியில படக்காட்சி மாதிரி வந்தாரு. அதாவது ஒரு கட்சி தலைவர்னா ஒரு பொறுப்பு. இப்ப இவரே திரைப்படங்கள் என்ன சொல்லுவாரு, அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மக்கள் பிரதிநிதி, முதலமைச்சர், பிரதம அமைச்சர்னா அடக்கமா இருக்கணும், ஒடுக்கமா இருக்கணும், எளிமையா இருக்கணும், மக்களோட இலக்கா கனெக்ட் ஆகணும். ஆனா அப்படியெல்லாம் சொல்லி படம் எடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு, இவர் எல்லா பொதுச்சாலைகளையும் மீறி முதல் கூட்டத்திலேயே இவ்வளவு அட்ராசிட்டி, இவ்வளவு அத்துமீறல், இவ்வளவு விதிமீறல், போக்குவரத்து விதிமீறல், பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய எல்லா வாழ்வாதார தடுத்து நிறுத்தி பொது சொத்தை எல்லாம் பயன்படுத்தும் அளவுக்கு இவருக்கு என்ன பெரிய தேசத்துடைய சுதந்திரத்துக்காக போராட பெரிய விடுதலை. நீங்க அந்த சீனை பத்தி பேசுறீங்க, நாம அவர் சொன்ன கருத்துக்களுக்குள்ள வருவோம். அவர் தொடர்ந்து விஷயங்கள் பேசுறாரு. அதுல வார்த்தையாக ஒரு மிகச்சிறந்த கூர்மையான நெறியாளர்களால அது அதை நோக்கி தான் நான் வர்றேன். அப்ப இவ்வளவு மக்கள் மிதந்து வந்தாருன்னு சொல்லிட்டு ஏதாவது நாட்டு மக்களுக்கு கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த வண்டி வாகன பிரச்சார வாகனம் வச்சு இவர் பேச ஆரம்பித்தாரு. அரசாங்கத்துக்கு மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. நீங்க அரசாங்கத்தை பார்த்து நீட் ஒழிப்புன்னு சொன்னீங்களே என்னாச்சு, சிலிண்டர் விலை குறைக்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சு, டீசல் விலையை எரிபொருள் விலையை எல்லாம் ஒரு லிட்டருக்கு ₹3 குறைக்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சு, இப்படி சொல்லிட்டே வர்றாரு. ஒரு கட்சி தலைவரா அரசாங்கத்து மேல மக்களுடைய கோரிக்கைகளை வினா எழுப்புறது எனக்கு ஒன்று மாற்றுக்கிறது. ஆனா இவ்வளவுதான் குற்றச்சாட்டு சொல்றாரு. இவர் வாகனத்துல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம், அந்த வாகனத்துல இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து வர்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய சொந்த மை ஒளி வாங்கி ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி வேலை செய்தாலும் தெரியுது. அவர் ஏன் நிற்கிறாரு, எப்ப வேணாலும் நடக்கலாம் இல்லையா, அது நம்ம கையில இல்ல, டெக்னிக்கல் கிளிச். அப்ப நீங்க டெக்னிக்கல் இதுதானே. அப்படின்னா நீங்க அரசாங்கத்தை மட்டும் இந்த மாதிரி ஏதாவது போட நடந்துச்சுன்னா, டெக்னிக்கல் எரர் நடந்துச்சுன்னா நீங்க அரசாங்கத்தை எப்படியா விட்டுருவீங்க? திமுக ஆட்சியில மின்தடை ஏற்படுது, திமுக ஆட்சியில கச்சத்தீவு தீர்க்கணும்னு சொன்னீங்க என்னாச்சு, காவேரி பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சு, அதாவது அரசாங்கத்தினுடைய அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய இதெல்லாம் சொல்றாரு. பரவாயில்ல, நான் ஒன்றும் இல்லை. ஆனா நான் ஆட்சிக்கு வந்தால், தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தால் நான் கச்சத்தீவை நீப்பேன், நீட்டை ஒழித்து ஒரு நிமிடத்தில் ஒழிச்சுவேன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தந்து சுமார் 20 லட்சம் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த விஜய் சொல்றாரா? வாக்குறுதியில் சொல்லப்படும் ஒரு வார்த்தையை பேசுறாரு இல்ல, என்ன செய்வோம், சக்திக்கு ஏற்றார் போல தேர்தல் வாக்குறுதியில் அறிவிப்போம். நம்ம இன்னைக்கே எதிர்பார்த்தோம், முதல் பயணம் வருவாரான்னு கேட்டோம், களத்துக்கு வந்துட்டாரு, வந்த உடனே எல்லாம் பேசணுமா அப்படின்னா இல்ல தேர்தல் வாக்குறுதின்றாரு. ஆமாயா, இப்ப இது தேர்தல் பரப்புரையை முதல்ல துவக்கிட்டாரு. அரசாங்கத்தினால எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கல, எடப்பாடி மேல எந்த குற்றச்சாட்டு வைக்கல. ஏன்னா அது எம்ஜிஆர் சொல்றாரு, அதிமுக சொல்றாரு, அதையெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட அதிமுகவுடைய இன்னொரு துணை அமைப்பாக இவர் கொண்டு போனாரு. அதிமுகவுக்கு எடப்பாடி கிட்ட பெரிய இழப்பு, அல்லது எடப்பாடியுடைய மற்ற அதாவது அதிமுகவுடைய மற்ற அணிகளுக்கு தான் இது பெரிய இழப்பு. வாக்கு தொகுப்பு அவங்க சிக்கடிக்கிறது முயற்சிக்கிறார். இன்னொரு இடத்துல மத்திய ஒன்றிய அரசு இப்ப ஜிஎஸ்டி சிக்கல் இருக்கு. நேரு மண்டலத்துல எல்லாம் நீங்க ஆயத்த ஆணையம், எல்லா ஏற்றுமதிகள், சிறு குறு தொழில்கள், இவைகள் எல்லாம் பெரிய நடைமுறைச்சு கிடக்கு. இப்ப அமெரிக்கா 50 விழுக்காடு 100 விழுக்காடு வெளியே போறது பிற்பாடு எல்லா தொழில்களும் முடங்கி கிடக்கு. பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு நாடு இழப்பை சந்திக்கிறாங்க, தொழிலாளர் வேலை வாய்ப்பு இழக்கிறாங்க. இது குறித்து மத்திய அரசாங்கத்தை குறித்து பாஜக மோடி அமித்ஷா குறித்து ஒரு வார்த்தை கூட வாழ்க்கைக்காக இந்த விஜய் இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு ஒரே நிமிஷம், அவர் இன்னைக்கு பேசினதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்கிறாரு, பார்லிமெண்ட் மறுசீரமைப்பு எதிர்க்கிறாரு, மாணவர்கள் கல்வி நிதிக்கு மத்திய அரசு தரல அதை எதிர்க்கிறாரு, கீழடி ஆதரவு தமிழகத்துக்குன்னு சொல்றாரு. ஒரு கிட்டத்தட்ட 15 பட்டியல், நம்ம 15 விட்டுட்டு விடப்பட்ட ஒன்றை பேசுறோமா? அல்லையா, இப்ப நம்ம எந்த மக்களை நேரடியா பாதிக்கிற விவகாரங்கள்ல எங்களுடைய நம்மளுடைய விஜயனுடைய கருத்து நம்ம எல்லாரும் என்ன ஐயா, உங்களுடைய இணைப்புல ஒரு சின்ன உங்க இணைப்புல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு அதாவது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்காங்க விஜய். அப்ப நீங்க என்ன பிரிப்பரேஷனோட வரணும். அது மட்டும் இல்ல, நான் எங்க காங்கிரஸ் போக நான் சொன்னேன், நீங்க சீட் எடுத்து யாரோ துண்டிச்சு பேப்பர்ல காகிதத்தில் எழுதி தரதான் விஜய் பேசுறாருன்னு சொன்னேன்.
இல்ல அப்படியெல்லாம் பேச மாட்டாருன்னு சொல்லி நீங்க முதலமைச்சர் மேல தோணுச்சு உதயநிதி எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு விஜய்? மறைச்சு பாக்குறாரு, பின்னாடி சுற்றி கேமரா. நீங்க எல்லா இந்த ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் எழுதி வச்சு ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மாணவர் வாசிப்பதை கூட வேகமா வாசிக்க வேலை பார்த்தேன். அப்ப உங்களுடைய சொந்த கருத்திலிருந்து, மூளையிலிருந்து, இதயத்திலிருந்து மக்களுடைய கோரிக்கைகள் நினைவிலேயே இல்லை. அப்ப யாரும் எழுதி கொடுத்ததை வேகமாக வாசித்து விட்டு மீண்டும் வாகனத்துக்குள் பதுக்கி வேகமாக வெளியேறியிருக்கீர்கள். ஒரு தலைவருக்கான ஒரு இந்த முதிர்ச்சி ஒரே வரியில கேட்கிறேன், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைய பிரச்சாரம்? அதையா இது பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிற தமிழக வச்சுக்கலாமா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இவ்வளவு பொதுமக்களுக்கு இடையூறு செய்து சட்டத்தை விதிகளை மீறுகிற விஷயா? ஆட்சி குழுவுக்கு வந்து ஒரு கால முதலமைச்சராக நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சராகிட்டாங்கன்னா யாரு சாலையில் பயணிக்க முடியும்? எந்த விதியை நீங்க பின்பற்ற போறாங்க? ஆகவே விஜயுடைய எல்லா வகையான திரைப்படத்தில் காட்டியதை போல எளிய வாழ்க்கையோ நேர்மையான வாழ்க்கையோ சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்புணர்வை காட்டி விதிகளை மீறுகிறார். அரசியல்வாதியை விட மோசமான ஆகவே விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார். தனியார் சார், ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தனியார் சார். அதாவது எம்ஜிஆர் சாதித்தார் 77 ஒரு சரித்திர மாற்றம். அந்த சரித்திரத்தை நாங்கள் திருப்புவோம். ஏன் ஒரு நடிகர் நாடாள முடியாது? நான் மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களிடம் செல்கிறேன். வண்டியிலும் அண்ணா அவர்கள் கொள்கை தலைவர், எம்ஜிஆருடைய புகைப்படம், நான் அவர்கிட்ட கேட்ட மாதிரியே ஜெயலலிதா போன்ற பாணியில் செய்தீர்களான்ற விஷயமும் பேசுறாரு. நீங்க அந்த 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 இலக்கு அவர் நகருவதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மூதாதையர்கள் சில காலத்துல நீங்க சொன்ன மாதிரி சில திராவிட இயக்கங்களில் தோன்றி தன்னுடைய கலைத்துறை வழியாக தத்துவத்தை, கொள்கைகளை நாட்டு மக்களினுடைய அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு பயன்படுத்தியது உண்மைதான். அது கலைஞரையா, புரட்சி எம் ஆர் ராதாயா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரமா இவங்கெல்லாம் வந்து கூட முத்தமிழ் கலைஞர் வரைக்கும் திரைப்படத்தை, அந்த நாடகத்தை நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அரசியல் சமூக கருத்துக்களை விளைப்பதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனால் விஜய் அந்த தன்னுடைய திரைத்துறையில் அப்படி எந்த கருத்தையும் எந்த சூழ்நிலையிலும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை தத்துவம் என்று இதுவரை அவரை வெளிப்படுத்தது. ஆனால் வெறும் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடுவதை போல ஒரு ஹீரோயிசம், ஒரு திரைப்பட கலைஞர் அல்லது திரைப்பட இயக்குனர் அல்லது ஒரு திரைப்பட கதை வசனத்தை எல்லாம் வந்து பெரிய புரட்சிகள் செய்து எப்படி இவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்களோ, செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ மாநாடுகளை போல இப்பொழுது பரப்புரை கூட்டத்தையும் ஒரு திரைப்பட காட்சியை போல ஏற்பாடு செய்கிறார்கள். அதில் இவர் ஒரு நடிகரை போலவே இன்னும் நடிக்கிறார். ஒரு கட்சி தலைவராக நாட்டு மக்கள் மீது இவர் எந்த அக்கறையும் பற்றும் இல்லாமல் வெறும் ஒரு நடிப்பு துறையை தனக்கு இருக்கிற புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி அப்பாவி பாமர மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள் இந்த வெட்டிப்பூச்சியை போல தன்னுடைய இந்த நடிப்பை நம்பி வந்து இரையாகிறார்கள். இவர்களிடமிருந்து வாக்கை நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. வேண்டும் என்று கலந்துகிறார். தமிழ்நாட்டு மக்கள் இந்த கருத்தை, இந்த முயற்சியை, விஜயை ஒரு நடிகர், ஒரு அரசியல் தத்துவ வேள்வி இல்லாத, கொள்கை வேள்வி இல்லாத வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு பிழையான தவறான கருத்துக்களை சொல்கிறார். அதுவும் கொள்கை ரீதியான நன்றி சார். பதிவு செய்யவில்லை. ஆகவே ராம்கி